வணக்கம். குரு ஜோதிடம் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, குரு வக்கர பயிற்சி பலன்கள் கன்னி ராசிக்கே நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே குரு 9 நவகிரகங்கள்ல முக்கியமான ஒரு சுப கிரகங்கள், ஒரு நல்ல கிரகங்கள், நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள், சுப நிகழ்ச்சிகள் கை கொடுக்கிறவர் யாருன்னா குரு பகவான். அந்த குரு பகவான் ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறது ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம். அந்த ஒரு வருஷத்துல 4 மாத காலங்கள்ல அந்த ராசியிலேயே சனி வக்கரம் அடைகிறாரு. அந்த சனி வக்கரம் அடையும் போது அந்த நட்சத்திர வரைய மாறுறாரு. இப்ப ஆல்ரெடி ரிஷப ராசியில குரு வக்கரம் அடைஞ்சிருக்காரு. இந்த குரு எத்தனை மாதம், எத்தனாம் தேதியில இருந்து எத்தனாம் தேதி வரைக்கும் இந்த குரு வக்கரம் அடைஞ்சிருக்கு, வக்கரம் அடைகிறாருன்னா அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியில இருந்து 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் இந்த 4 மாதம் ரிஷப ராசியில குரு வக்கரம் அடைகிறார். இப்ப இந்த ரிஷப ராசியில குரு வக்கரம் அடையும் பொழுது கன்னி ராசிக்கு என்ன பலன் கொடுப்பாரு? எப்பவுமே குரு பாத்தீங்கன்னா இருக்கிற இடத்துல இருந்து பாக்குற இடத்துக்கு பார்வை அதிகம். 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் குரு பாக்குறாரு. இப்ப குரு உங்க ராசியின் நாதனுக்கு 5ஆம் இடத்துல பாக்குறாரு. எப்பவுமே குரு பார்த்தா கன்னி ராசிக்கு ஒரு அற்புத பலன்கிறது கண்டிப்பா கொடுக்கும். எப்பவுமே குரு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியவரு. இப்ப ரிஷபராசியில இருக்கிற குரு உங்க ராசிய பாக்குறாரு. உங்க ராசிய பார்க்கும் பொழுது உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்காரு. ஆனா குரு இருக்கிற இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்காரு. இப்படி இருக்கும் பொழுது இப்ப இந்த அக்டோபர் மாதம் இந்த 4 மாதம் சனி குரு வக்கரம் அடைகிறனால என்ன ஆகும்னா, நல்ல காரியங்கள் இதுக்கு முன்னாடி சுபகாரியங்கள் கைகூடி வந்திருக்கும். ஆனா அந்த சனி வக்கரம் அடையும் பொழுது கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்காம தடுப்பார். ஒரு விஷயம் அதை கொடுத்துட்டாருன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பிரச்சனைன்னு கொடுப்பாருங்கிறது ஒரு அர்த்தம். இப்ப குரு ஆல்ரெடி உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்துலதான் இத்தனை நாள் குரு இருந்தாரு. இந்த குரு அக்டோபர் மாதம் 9ஆம் தேதிக்கு மேல அந்த குரு வக்கரம் அடையும் பொழுது இந்த தடப்பட்ட காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். பட் என்ன ஒண்ணுன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும். நம்ம ஒரு விஷயம் நினைச்சது எல்லாமே கைகூடி வருது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு கூடயும் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுப்பாரு. இந்த குரு வக்கர காலங்கள்ல இந்த குரு நல்லது பண்ண வேண்டிய இடத்துல கண்டிப்பா நல்லது பண்ணுவார். நீங்க 4 பேர்த்துக்கு நன்மைகள் தேடி கொடுக்கும் பொழுது அந்த குரு உங்களுக்கு நன்மைகள் கொடுப்பாரு. சுபகாரியங்கள் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எது நினைச்சீங்கன்னா அது டக்கு டக்குன்னு பண்ணி முடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆனா இந்த குரு வக்கர காலங்கள்ல நினைச்சது நடக்கும். ஆனா கொஞ்சம் டிலே ஆகும். ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு நீங்க முடிவு எடுத்து செயல்படுத்தி நீங்க போகும் பொழுது அது கண்டிப்பா சக்சஸ் ஆகும். எப்பவுமே கன்னிராசிக்காரங்களுக்கு புதனோட அதிபதி என்னன்னு கேட்டீங்கன்னா, புதன் குருவுக்கும் புதனுக்கும் கொஞ்சம் சுமாரான கிரகங்கள்ல தான். பட் அந்த குரு உங்க ராசியவே பாக்குறாரு. ஆனா அந்த குரு பார்வைப்பட்ட கோடி நன்மைகள் நம்ம சொல்லுவோம். ஒரு பிரச்சனைக்கு தடங்களை கொடுத்தாலும் அது நல்லது பண்ணக்கூடியவரும் குருவே தான். அந்த குரு உங்க ராசிக்கு வக்கரம் அடைகிறனால உங்களுக்கு திடீர் ஒரு ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும், உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த காலகட்டத்துல அது கிடைக்கும். ஒரு விஷயம் எது நீங்க வேண்டாம்னு சொல்லி நீங்க உங்களை விட்டு விலகி போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு தேடி வரும். குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த குரு வக்கர காலங்கள்ல இருக்கும். நிறைய பேர் கல்யாணம் ஏன்டா பண்ணோம் சார், 5 நிமிஷம் சிரிச்சு பேசிட்டாவே சண்டை வருதுங்க. ஒரு சொம்புல தண்ணி மோதிட்டாங்கன்னா கூட அங்க பிரச்சனை வருது. நான் என்ன சொல்றது நீ என்ன கேட்கறது அப்படிங்கிறது ஒரு கீரி பாம்பு ஒரு வீட்டுக்குள்ள உட்கார வச்சா எப்படி இருக்கும், அது மாதிரி சூழ்நிலைகள் தான் எங்களுக்கு நடந்துட்டு இருக்குங்க. அப்படி இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த வக்கர காலங்கள்ல கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யமா பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் கண்டிப்பா இருக்கும். நிறைய பேர் மாணவர்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா ஒரு கல்வியில ஒரு மந்த நிலை இருக்கும்.
படிக்கலாமா, வேலைக்கு போகலாமா, இல்ல பாதியில ஸ்கூல்ல நிப்பாட்டிக்கலாமா, இப்படி எல்லாம் பேரண்ட்ஸுங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் கவனக்குறைவினால வந்து அந்த கல்வியில நிப்பாட்டக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் உருவாயிருக்கும். ஆனா இப்ப மாணவர்கள் கல்வியில தலை சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாணவங்களா செல்வங்களை உருவாங்கலாம். அது மட்டும் இல்ல, குழந்தை பாக்கியம் இல்ல, குழந்தைக்கு நான் என்ன வேணா ட்ரை பண்றேங்க சார், எனக்கு கிடைக்கல. கிட்டத்தட்ட மேரேஜ் பண்ணி 4, 5, 10 வருஷம் ஆச்சு. டெஸ்ட் டியூப் பண்ணி பார்த்தா, ஐவி பண்ணி பார்த்தா, கோயிலுக்கு போன எந்த ஒரு பலனும் கிடைக்கல. ஆனா கண்டிப்பா இந்த குரு வக்கர காலங்கள்ல உங்களுக்கு நல்லது பண்ணுவார். தட்சணாமூர்த்தியை நல்ல வழிபாடுகள் பண்ணுங்க. அதே மாதிரி வேலையில சொந்த தொழில பண்ணலாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா பார்ட்னர் போட்டு நம்ம ஏதாவது பண்ணலாம், மத்தவங்களை சார்ந்து ஏதாவது நீங்க பண்ணலாம்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த காலகட்டம் அது கிடையாது. இப்ப இந்த காலகட்டத்துல குரு வக்கரம் காலங்கள்ல நீங்க யாரு நல்லவங்கன்னு சொல்லி நீங்க நம்பி போறீங்களோ அவங்க உங்களை ஏமாத்துவாங்க. அப்படிப்பட்ட கால சூழ்நிலைகள்ல தான் இப்ப உங்களுக்கு நடக்கும். வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், சொந்த தொழில், வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும். குடும்பத்துல மனக்கசப்புகள் வரலாம், குழப்பங்கள் கொடுக்கலாம். பட் என்ன குரு ஒரு கெட்டது கொடுத்தாலுமே ஒரு நல்லது பண்ணுவார். நீங்க வந்து என்ன ஆடம்பரங்கள் தேடி போகாம பாத்துக்கணும். மெயினா அந்த தொழில் ஸ்தானத்துல பேங்க்ல இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து கண்டிப்பா நல்ல பலன்கள் கொடுக்கும். இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாம் நல்லா யோக பலன் கொடுக்கும். அஸ்த நட்சத்திரம், உத்தரம் நட்சத்திரம், சித்திர நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்கு இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து யோக பலன் கன்னிராசிகளுக்கு கொடுக்கும். வாய்ப்புகள் தேடி வரும். கடன் தொல்லைகளும் ஹாஸ்பிட்டல் சில விரயங்கள் எல்லாம் கம்மியாகுங்க. வீடு கட்ட வேண்டிய யோகம், நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டிட்டு பாதியில நிப்பாட்டிட்டு இருப்பாங்க. லோன் பிரச்சனை, இன்ஜினியர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அப்ரூவ்ட் ஆகல, கையில பணம் இல்ல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு நல்லது நடக்கும். சார் நல்லா சம்பாதிக்கிற, கையில பணம் தங்கல, கடன் தொல்லைகள், 2 ரூபா கடன் கட்டினீங்கன்னா மறுபடியும் கடன் வாங்கதான் பாக்குது, என்னால கடன் கட்ட முடியல அப்படின்னு இருந்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கான தெளிவான சிந்தனை பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த குரு வக்கர காலங்கள் கண்டிப்பா இருக்கும். இந்த குரு வக்கர காலங்கள்ல நிதானமா செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சக்சஸா பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். எனக்கு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு மூணாவது வீட்டையும் பாக்குறாரு, சகோதர ஸ்தானத்தையும் பாக்குறாரு, 3ஆம் வீட்டையும் பாக்குறாரு, 5ஆம் வீட்டையும் பாக்குறாரு. அப்படி இருக்கும்போது பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே விலகும். நல்லது கண்டிப்பா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பண்ணுவாரு. பட் கவனமா இருங்க. சனி வக்கரம் அடையும் போது உங்களுக்கு முழு பலன் கொடுத்துட்டு இருந்தாரு, இப்ப பாதி பலன் கொடுப்பாரு. அந்த பாதியில உங்களுக்கு நல்லதும் பண்ணுவாரு, கெட்டதும் பண்ணுவாரு. அது நீங்க கெட்டதை தேடி போகும், நல்லதை பொறுமையா இருந்து எல்லா விஷயங்களும் நீங்க தேடி போகும்பொழுது கண்டிப்பா அது உங்களுக்கு நல்ல காலங்களா தான் இந்த குரு வக்கர காலங்கள் இருக்கும். பட் என்னதான் இருந்தாலுமே கூட உங்களுடைய சுயஜாதகத்துல குரு எந்த இடத்துல இருக்காரு, இல்ல 3 குடையும் திசையா, இல்ல 5 குடையும் திசை நடக்குதா, இந்த குரு உங்க ஜாதகத்துல வக்கரம் அடைஞ்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய முழு ஜாதகத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்க முழு ஜாதகம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு நீங்க போன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது தருங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.